அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பல தலைமுறைகளாக வாழ்ந்து வந்த சொந்த மண்ணை விட்டு எங்கும் போக மாட்டோம் என 4 ஆண்டுகளாக உறுதியாக நின்ற ஏகனாபுரம் கிராம மக்களின் இதயத்தில் பால் வார்த்திருக்கிறது முதலமைச்சர் விஜயின் அறிவிப்பு. சென்னைக்கு 2வது விமான நிலையம் அமைக்கும் திட்டத்திற்காக கடந்த 2019 அதிமுக ஆட்சியின் போது காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டது. சென்னையிலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தூரத்தில் சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையை ஒட்டி எளிதில் அணுகும் வகையில் இருந்ததால் பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டது. 5746 ஏக்கரில் விமான நிலையம் அமைப்பதற்காக பரந்தூர், ஏகனாபுரம், வளத்தூர், பொடவூர், நெல்வாய், தண்டலம், மடப்புரம், தொடூர், சிங்கிலிப்பாடி, குணகரம்பாக்கம், எடையார்பாக்கம், அக்கமாபுரம், மகாதேவி மங்கலம் ஆகிய 13 கிராமங்களில் இருந்து நிலம் கையகப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அக்கிராம மக்கள் அப்போதே போராட்டங்களில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் 2021 திமுக ஆட்சி அமைந்த பிறகும் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் முன்னெடுக்கப்பட்டன. நிலம் கையகப்படுத்தும் பணிகள் வருவாய்த்துறை மூலம் முடுக்கிவிடப்பட்டது. இதனை கண்டித்து போராட்டத்தில் குதித்த அப்பகுதி மக்கள் 1100 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து போராடி வந்தனர். இந்த நிலையில்தான் கட்சி ஆரம்பித்த உடனேயே பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தை கையில் எடுத்தார் விஜய். கடந்த ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டிலேயே பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமின்றி கடந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தனது முதல் மக்கள் சந்திப்பையும் ஏகனாபுரத்திலேயே நடத்தினார் விஜய். அதுவரை வீட்டிற்குள் இருந்து அரசியல் செய்வதாக விமர்சிக்கப்பட்டு வந்த விஜய் ஏகனாபுரம் மக்களை சந்தித்ததன் மூலமே தனது கள அரசியலை ஆரம்பித்தார். ஏகனாபுரத்தில் பேசிய போது ராகுல் என்ற குழந்தை பேசியது தனது மனதை ஏதோ செய்துவிட்டதாகவும் அதனாலேயே உங்களை சந்திக்க வந்ததாகவும் கூறிய விஜய் எப்போதும் உங்களுக்கு துணை நிற்பேன் என்று உறுதியளித்தார். ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான். அதே மாதிரிதான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான். அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. இதனால் தாவேக ஆட்சி அமைந்ததுமே தங்களது பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தனர் ஏகனாபுரம் மக்கள். அதற்கு அச்சாரம் போடுவது போல் சுதந்திர தினத்தன்று ஏகனாபுரம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அப்பகுதியில் உள்ள ஒரு சாலைக்கு முதலமைச்சர் விஜயின் பெயரை சூட்டுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஏகனாபுரம் பிரதான சாலைக்கு தளபதி விஜய் சாலை என பெயரிட இந்த கிராம சபை ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இந்நிலையில்தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றி பரந்தூர் மக்களின் துயர் துடைத்திருக்கிறார் விஜய். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் சென்னையின் 2வது விமான நிலையம் அமைக்கும் திட்டம் முழுமையாக கைவிடப்படுவதாக அறிவித்தார். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். முதலமைச்சர் விஜய் மீது தாங்கள் வைத்த நம்பிக்கை வீண் போகவில்லை என ஆனந்த கண்ணீர் விட்ட ஏகனாபுரம் மக்கள் உணர்ச்சி பொங்க நன்றி தெரிவித்தனர். நன்றி ஐயா, ஐயா நன்றி, நீங்க இந்த ஊரை காப்பாத்துங்க, நன்றி ஐயா.
தங்களது நீண்ட கால போராட்டத்திற்கு தீர்வு கிடைத்ததால் ஏகனாபுரம் கிராமமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கியது. பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி தெரிவித்து முழக்கமிட்டனர். வெற்றி வெற்றி விவசாயிகளின் வெற்றி 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 ஏகனாபுரத்தின் வெற்றி 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 ஏகனாபுரத்தின் வெற்றி. ஏகனாபுரம் கிராமத்திற்கு இனி ஆகஸ்ட் 24 இன்னொரு சுதந்திர தினம் என்று தெரிவித்த அப்பகுதி மக்கள் தங்கள் கண்ணீரை துடைத்த முதலமைச்சர் விஜயை எப்போதும் மறக்க மாட்டோம் என தெரிவித்தனர். முதல்வர் அவர்கள் இன்று ஒரு மகத்தான ஒரு அறிவிப்பை சட்டசபையில் 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கிறார். இந்த பகுதி விவசாய பெருங்குடி மக்களையும் வாழ்வாதாரத்தையும் காப்பாற்றி கொடுத்திருக்கிறார். எங்கள் கண்ணீரை துடைத்திருக்கிறார். அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ பரந்தூர் பசுமை விமான திட்டத்தை நான் முதல்வராக தலைமையேற்றவுடன் இந்த திட்டத்தை கைவிடுவேன் என்று எப்படி போராட்ட குழுவை நேரில் வந்து சந்தித்து அவர் உறுதியளித்து சென்றாரோ அந்த உறுதியிலேயே அவர் மிக வலிமையாக நின்று எந்த பிரச்சனைக்கும் அவர் ஆட்படாமல் இன்று அந்த அறிவிப்பை அறிவித்திருக்கிறார். பரந்தூர் பசுமை விமான திட்டம் கைவிடப்படுகிறது என்று அவர் கைவிடப்படுகிறது என்று அந்த அறிவிப்பில் மக்கள் எல்லாம் மனக்குமுறல்கள் நீங்கி கண்ணீர் விட்டிருந்த அந்த துயரம் நீங்கி நீங்கள் அனைவரும் கிராமமே நீங்கி புத்துணர்ச்சியாக புத்துணர்வாக இந்த கொண்டாட்டத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.